தமிழகத்தில் முதல் முறையாக 9 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் 9 அடி உயரத்தில் அழகிய கலை நயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ மதுரை வீரன் குதிரை வாகனம் திண்டுக்கல் அடியனூத்து கிராமம் நல்லாம்பட்டியில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அடியனூத்து கிராமம் நல்லாம்பட்டியில் ஸ்ரீ குஞ்சாயி அம்மன், ஸ்ரீ கன்னடச்சி அம்மன், ஸ்ரீ மாசி மலையாள கருப்பசாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ நவகிரக விநாயகர் 6 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் 9 நவகிரகங்கள் உருவம் விநாயகர் திருமேனியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வள்ளி தெய்வானை சமேதமாக சுப்பிரமணியர், வெள்ளையம்மா, பொம்மியம்மா சமேதமாக ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஸ்ரீ சிவபெருமாள், அருள்மிகு துர்க்கை அம்மன், அருள்மிகு நாகம்மாள், அருள்மிகு கன்னிமார் ஆகிய தெய்வங்கள் இவ்வாலயத்தில் எழுந்தருளி உள்ளனர். இத்திருக்கோவிலில் தென் தமிழகத்தில் முதல் முறையாக 9 டன் எடை கொண்ட ஒரே கல்லிலான 9 அடி உயரத்தில் ஒரே கல்லில் கருப்பசாமி ஸ்ரீ மதுரை வீரன் குதிரை வாகனம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இந்த சிறப்புமிக்க சிலைகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பல்வேறு கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நத்தரோடு கொடகனாறு இல்லத்தில் இருந்து இன்று மாலை 4 மணிக்கு தாரை தப்பட்டை மேளமாத்தியங்கள் விளங்க ஊர்வலமாக நல்லாம்பட்டிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பின்னர் மாலை 5:30 மணிக்கு குதிரை வாகனம் சிலைகள் கிரைன் மூலமாக இறக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது.